ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில்க் த்ரெட் இயரிங் தான் பார்க்க போறோம். ஆனா இந்த ஸ்டட், இந்த மெட்டல் ஸ்டட் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு மோல்டு எடுத்திருக்கேன், எப்பயும் போல இந்த ஜும்காக்காக மோல்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி குங்குமப்பூ கலர்ல இருக்க ஒரு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ராப்பிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எப்படி இந்த ஜும்கா செய்யறதுன்றத பார்க்கலாம். அந்த மாதிரி ஜும்காக்கு 25 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். 25 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டு இந்த ஜும்காவோட உள்ளார இந்த மோல்டுக்குள்ளார லைட்டா கம் அப்ளை பண்ணிடுங்க. இந்த நூலோட எட்ஜ்லயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எட்ஜ்ல இருக்குல்ல, அதை வந்து லைட்டா வந்து பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா எல்லா நூலும் சேர்ந்துக்கும். ஒட்டும்போது பிரிஞ்சிட்டு வராது. அதனால இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சி அழுத்தி விட்டுட்டிங்கன்னா எல்லாமே ஒட்டுக்கா ஸ்டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து இந்த மோல்டுக்குள்ளார நம்ம கம் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மோல்டுக்கு சென்டரில் வச்சுக்கோங்க. அந்த கம்மை அங்கே சென்டரில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சுத்தம் போது நல்லாயிருக்கும். இப்போ முன்னாடியும் வைக்க முடியாது, எட்ஜ்லையும் வைக்க வேணாம். சென்டரில் கம் வச்சு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் காய வைங்க. அப்போ தான் வந்து சுத்தம் போது நூல் எடுத்துகிட்டு வராது. நூல் வந்து டக்குன்னு பிரியவும் பிரியாது. அவ்வளோதான். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நூல் நல்லா அந்த மோல்டோட வந்து ஒட்டிக்கிச்சு. இதுக்கப்புறம் ராப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ராப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த நூலோட எட்ஜ் இருக்கும் இல்லைங்களா, கடைசி பகுதி, அதில் வந்து லைட்டாக கம் வச்சு திருவி விட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஊசி மாதிரி ஆகிடும். அப்போ வந்து இந்த மோல்டுக்கு வந்து அந்த ஹோல் வந்து சின்னதாக தானே இருக்குது, அங்கே வந்து அப்போ தான் அந்த விட்டு எடுத்து ரேப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது எப்படி ஸ்டிக் பண்ணுறது, அது எப்படி பண்ணுறது இப்போ பார்க்கலாம். லைட்டாக அந்த மாதிரி எட்ஜில் கம் வச்சுக்கோங்க. கம் வச்சுட்டு அப்படியே லைட்டாக அந்த எட்ஜை மட்டும் திருவி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஊசி மாதிரி ஆகிடும். நல்லா காஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இருக்கும். அதாவது வளையாது, அந்த மாதிரி நல்லா நேராக ஸ்டிக் மாதிரி ஆகிடும், ஊசி மாதிரி. இப்போது நெக்ஸ்ட்டு ராப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த நூல் எல்லாத்தையுமே வந்து ஈவனாக பிடிச்சி, அதாவது கேப் விடாமல் கொஞ்சம் ஈவனாக பிடிச்சி இந்த மாதிரி சென்டரில் அந்த ஹோல் கிட்ட கொண்டு வந்து, அப்போது அந்த ஊசி மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம எடுத்து உள்ளே விட்டு ஒரு சுற்றணும். இந்த மாதிரி அதாவது நூல் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றும் இல்லாமல் ஈவனாக ஒரே சைஸில் வரணும். ஒரே சைஸில் வர மாதிரி வந்து இந்த ஹோல் கிட்ட வந்த உடனே அந்த ஊசி மாதிரி இருக்கிறத எடுத்து அந்த ஹோல்குள்ளே விட்டு ராப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் ஒரு டைமும் இந்த ஊசி மாதிரி இருக்கிறது உள்ள விட்டு நம்ம இந்த தைக்கிற மாதிரி தான் வைங்களேன். இந்த மாதிரி ஒன்று உள்ள விட்டு அப்படியே சுற்றி ராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே ஒரு பேங்கிள் டைப்பே தான், பேங்கிள் எப்படி சுற்றுறோமோ அதே போல தான். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ஹோல் சின்னதாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதே போல் சுற்றி இந்த மாதிரி ராப் பண்ணிகிட்டே வரணும். அந்த மோல்டு வந்து தெரியாத மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலரில் வந்து இடையில தெரியக்கூடாது. அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா திரும்ப இந்த மாதிரி எடுத்து திரும்ப சுற்றி வச்சிருங்க. இப்போ வந்து முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். இந்த எட்ஜில் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அந்த எட்ஜில் வந்து இப்போ கம் அப்ளை பண்ணி அந்த இடத்த ஸ்டிக் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக பிடிச்சோங்க. லூஸ் விட்டுட்டிங்கன்னா வந்து திரும்ப நூல் பழைய இதுக்கு போயிடும், பின்னாடி போயிடும். அதனால் இப்போ வந்து அங்கே போட்டு லைட்டாக ஒட்டிடுங்க இந்த மாதிரி கம் போட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து திரும்ப இன்னொரு தடவை ரேப்பிங் பண்ணணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ஒரு 15 ஸ்டாண்ட்ஸ் 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து அந்த இடத்தையும் வந்து முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் திரும்ப நான் 15 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த முடிச்ச இடத்துல இருந்தே லைட்டாக கம் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி முடிச்சோம்ல, இப்போ அங்கே ஸ்டோன் விட்றனால அந்த இடத்துல நம்ம வெட்டி தனியாக அதாவது திரும்ப வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. அதனால நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம ஒரு வேலை இந்த இடத்துல ஸ்டோன் ஒட்ட போகிறது இல்லைன்னா உள்ளார ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. உள்ளாரே அடியிலேயே மோல்டு கீழே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதோட இங்கே நான் ஃபுல்லாக கம் அதாவது ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து இதே இடத்துல திரும்ப அட்டாச் பண்ணி திரும்ப வந்து ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இது திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் காய வச்சுட்டு திரும்ப நம்ம ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரேப்பிங் முடிஞ்சிருச்சு. திரும்ப எப்பயும் போல் நம்ம கட் பண்ணி அந்த எட்ஜை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். அந்த ரொம்ப ஓரத்தில் கட் பண்ணிடாதீங்க. இந்த ஓரளவுக்கு கேப் விட்டு அந்த நூலோட எட்ஜில் லைட்டாக ஒட்டிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அவ்வளோதான், நம்ம ரேப்பிங் முடிச்சாச்சு. இனிமேல் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டிசைன் வந்து நம்ம இஷ்டம் தான், என்ன வேணாலும் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் இந்த கமலுக்கு என்ன பண்ணுறேன்னா, கீழே வந்துட்டு ஒரு பார்டர் மாதிரி ரெக்டாங்குலர் குந்தன் ஸ்டோன் வச்சு ஒரு பார்டர் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு கீழே அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் தெரியுற மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து டைமண்ட் ஷேப் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். அதாவது மேலே வந்து லைக் ஒரு க்ரௌன் மாதிரி செய்ய போகிறேன். அதுதான். அவ்வளோதான், இதுக்கு வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி முடிச்சாச்சு இந்த கீழே ஜும்காக்கு. இப்போ நெக்ஸ்ட் இது எப்படி அந்த மெட்டல் ஸ்டட்டையும் இந்த ஜும்காவும் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு ஃப்ளவர் கேப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் பீட் எடுத்திருக்கேன்.
இப்போ அந்த ஜும்காவையும் அந்த மெட்டல் ஸ்டட்டையும் தான் கனெக்ட் பண்ண போறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கேப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹெட் பின் எடுத்துக்கோங்க. இந்த ஹெட் பின்குள்ளார வந்து இந்த ஃப்ளவர் கேப்ப இன்சர்ட் பண்ணிட்டு, அப்போ அந்த ஜும்கா இருக்கு இல்லைங்களா, அந்த பேஸ் அதுக்குள்ள இந்த மாதிரி இன்சர்ட் பண்ண போறோம். இன்சர்ட் பண்ணிட்டு அது இந்த மெட்டல் ஸ்டட்டோட சேர்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடத்துல கேப்பா இருக்கு இல்லைங்களா, அந்த ஜும்காக்கு மேல அந்த ஹோலு, அந்த இடத்துக்கு ஒரு இதே போல ஒரு இன்னொரு ஃப்ளவர் கேப் எடுத்து, அத வந்து எப்படின்னா அந்த ஃப்ளவர் கேப் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். அதாவது அங்க ஒட்ட முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப குறுகலா இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அந்த இது ஃப்ளவர் கேப்ப வந்து இதழ் மாரி இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃப்ளாட் பண்ணி விடுங்க. ஃப்ளாட் பண்ணி அந்த ஒவ்வொரு இதா ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, அந்த ஜும்காவோட மேல அந்த ஹோல் கிட்ட நம்மளுக்கு ஸ்டிக் பண்ணும்போது ஃப்ளாட்டா இருந்துச்சுன்னா நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஸ்டிஃப்பா இருந்துச்சுன்னா ஒட்டுறது கஷ்டமா இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி வச்சுருவோம். அந்த ஒவ்வொரு பெட்டல் மாரி இருக்குல்ல, அது ஒவ்வொன்னுத்தையும் வந்து ஃப்ளாட் பண்ணிட்டு, அது மேல வந்து B7000 யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணணும். ஏன்னா அப்பதான் வந்து மெட்டல் வந்து நல்லா ஒட்டும். B7000 யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு வராது. அவ்வளோதான். அந்த ஹோல் கிட்ட வந்து இப்போ சுத்தி இந்த கம்ம ஒட்டிட்டு, அது மேல வந்து அந்த மெட்டல் ஃப்ளவர வந்து ஒட்டிடலாம். அந்த ஃப்ளவர் கேப்ப வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி அத ஃப்ளாட் பண்ணி வச்சிருந்தேன்ல, அத எடுத்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து கொஞ்ச நேரம் காய வச்சிங்கன்னா, இதுவும் நல்லா ஒட்டிக்கும். எடுத்துட்டு வராது. இப்போ எப்பயும் போல நம்ம ஆல்ரெடி சொன்னேன்ல, அந்த ஹெட் பின்ல நம்ம ஆல்ரெடி ஒரு ஃப்ளவர் கேப் அதாவது அந்த ஹெட் பின்ல நீங்க வந்து ஒரு பீடும் வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஃப்ளவர் கேப்பும் வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மளுக்கு எது வேணுமோ அது வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஆனா ஃப்ளவர் கேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு. இந்த ஃப்ளவர் கேப்ப வந்து கொஞ்ச நேரம் அப்படியே காய வச்சுருங்க. கொஞ்ச நேரம் அசையாம அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹெட் பின் எடுத்து மாட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த ஹெட் பின்ன அந்த ஹோல்குள்ள விட்டுருங்க. விட்டோனே இந்த மேல எக்ஸஸா இருக்கு இல்லைங்களா, அத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பீடு அந்த ஆல்ரெடி கோல்டன் பீடு எடுத்து வச்சிருந்தோம்ல, அத வந்து அதில இது பண்ணிக்கோங்க, கோத்துக்கோங்க. இப்போ அந்த மேல இருக்க அந்த எக்ஸஸா இருக்க அந்த ஹெட் பின்னையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் அந்த மெட்டல் இதையும் ஜாயின் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இத எடுத்துருவோம். இந்த மாதிரி எக்ஸஸா இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸஸா இருக்கிறத எடுத்தாச்சு. இப்போ இந்த ஹூக் மாரி வந்து பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த இடத்துல அந்த மெட்டல் ஸ்டட்ட வந்து நம்ம கோக்க முடியும். இந்த மாதிரி லைட்டா பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஹூக் மாரி கிரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல அந்த மெட்டல் ஸ்டட்ட மாட்டிடலாம். மாட்டிட்டு திரும்ப இத வந்து நல்லா அழுத்தி விட்டுட்டீங்கன்னா, வெளிய வராது இந்த மெட்டல் ஸ்டட். அவ்வளோதான். நம்ம சில்க் த்ரெட் இயரிங் பண்ணி முடிச்சாச்சு. இதில எதுவும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.